மொத்தமும் கவுந்து பிடிச்சிங்கன்னா எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல. லாரிக்காரன் திட்டம் சீக்கிரம் போட வீடியோ அப்போ எடுத்துக்கோன்ட்டு. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வெளியே தான் நின்றுருக்கோம். நம்ம வந்து கோயிலுக்கு போகிற பழக்கமும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. எப்போயுமே 6 மணிக்கு மேலே தான் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க பண்ணாரி செக் போஸ்ட்டில். ஸோ அது வந்து இன்னும் டைம் இருக்குது. அதனால் வந்து வண்டியை வந்து லைனில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து சும்மா அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். இப்போ கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுருக்கோம். நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தாளவாடி போயிட்டு மசனக்குடி போகிறதில்ல. எப்போயுமே தாளவாடி போனால் மசனக்குடி போகாமல் வரதில்லை. பட் இந்த டைம் வந்து தாளவாடி போகிறது பதிலாக ஹாசனூருக்குள்ளே போயிட்டு ஒரு திபேட்டியன் வில்லேஜ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வண்டி எப்படி நெருக்கி பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு விட்டால் சந்து கிடச்சா புதுப்பாதா பாரு. இந்த கார்கார இந்த ஆட்டோக்கார போதுறானா நமக்கு சந்தில் போகிறதுக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் அவரும் போதுறாரா அவங்க பாருங்கள். எனக்கு இடமே இல்லை. அவர் வீல் எங்கே இருக்குது பாருங்கள், இடமே இல்லை. இப்போ இந்த ஆட்டோக்காரன் போனால் தான் போக முடியும். சந்தே இல்லை. கொடுமை இவங்களோட. ஆனால் கொஞ்சம் பின்னாடி போனால் முன்னாடி போயிடுவேன். ஆனால் லைட்டாக பின்னாடி போனீங்கன்னா முன்னாடி போயிடுவேன். வேறுங்கடா என்னடா ஒரு கொடுமையோட அப்பா சாமி. இந்த ரோட்டில் இங்கே வந்துட்டு 2 வழி தான் போகிற மாதிரி விட்டுருக்காங்க. ஒன்று இது ஒன்று இன்னொன்று அந்தாண்ட. ஆனால் வரது வந்து 4 வழியை உருவாக்கிட்டு வரானுவேன். இங்கே வந்து இந்த 2 இடத்துல பெரிய இடத்த வந்து முட்டிக்கிறானுவேன். அப்புறம் டிராஃபிக் ஆகுது. 7 மணி நேரம் இங்கே நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இல்லை தினம் இந்த வண்டிக்காரன் தினம் தானே ஓட்டுறானுங்க. இவங்க லோடு வண்டிக்காரனுங்க. இவன் தினம் தான் ஓட்டுறானுங்க. தெரிய வேணாம் டிராஃபிக் ஆகும், நம்ம வந்து கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு அவசரம். அது அந்த முன்னாடி வண்டிக்கு 2 மைல் போட்டுக்கலாம் பின்னாடி டிக்கியில். அவன் என்ன வேகம் வந்து சொருவணும் தெரியும் உள்ள சந்தில். இது மாதிரி காட்டு பண்ணி 2 பண்ணி போஸ்ட்டில் வந்து என்ட்ரி வாங்குவாங்க. இந்த லோடு வண்டிக்கு எல்லாத்துக்குமே எம்டியாக போகிறவங்கள விட்டுருவாங்க. பட் இந்த லோடு வண்டிக்கு எல்லாமே இது வாங்குவாங்க. இப்போ வந்து செக் போஸ்ட் நம்ம தாண்டிட்டோம். ஸ்ட்ரைட் ரோடு கீழே வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் வந்து மேலே போவோம். நம்ம ஒரு 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். நம்ம அதை தாண்டி தான் போகணும். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பீட் பிரேக் நிறையா போட்டிருப்பாங்க. ஏன்னா அனிமல் கிராசிங் நிறையா இருக்கும், இல்லை வேகமாக போகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து நிறையா போட்டிருப்பாங்க. அதனால் பொறுமையாக தான் போகணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். சத்தியமங்கலத்தில் இந்த ஃபாரஸ்ட் பண்ணாரி ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா, இங்கே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் சன் ரைஸ் ஆகலை. இன்னும் மேலே போய் பார்த்தோம்னா அந்த வியூ வந்து எப்பயுமே நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போயே வந்து நல்லா தெரியும். பட் இன்னும் மேலே போகும்போது அந்த சன் ரைஸ் ஆகும்போது அந்த வியூ வந்து நமக்கு எப்பயுமே சூப்பராக கிடைக்கும். ஸோ இது வந்து நான் வரது இப்போயே இது வந்து 5th டைமோ 6th டைமோ நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருப்பேன் இந்த ரூட்டில். நம்ம திம்பம் தாண்டியாச்சு. நம்ம வர வழியில் எங்கேயுமே பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே ஹேர்பின் பெண்டு. அதேமாதிரி மோசமான டிரைவிங்னா எல்லாமே ஸ்கில்ஃபுல் டிரைவிங் தான். பட் தான் இங்கே ஏறி வர பார்த்தீங்களா இந்த மாதிரி தான். என்னென்ன அவசரம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப அவசரம். இப்போ எப்படி வந்தால் பாருங்க ஆப்போசிட் நமக்கு வழியே விடாத மாதிரி. இந்த மாதிரி அவசரம். ஏன்னா ஃபுல்லாக லோடு வண்டி நிறைய பேர் வரானு போகிறாங்க. தினம் இதே கச்சேரி இந்த ரூட்டில். ஆனால் பொறுமையாக இருக்க மாட்டேங்க. இந்த செக் போஸ்ட் வந்துட்டு கர்நாடகாவில் சரி, தமிழ்நாடு பார்டர்லையும் சரி, நைட் வந்து 9 மணி தான் அலோடு. அதுக்கு மேலே அலோடு இல்லை. மார்னிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே வந்து செக் போஸ்ட் நிற்கிறவங்க எல்லாருமே அவசரமாக அவ்வளோ அவசரமாக வருவாங்க. இறக்கத்துலேயும் சரி, ஏறும்போதும் சரி, வேகமாக வருவாங்க. கடுப்பாகும் அப்படி பார்க்குறதுக்கு. அதேமாரி ரொம்ப இந்த மற்ற ஹில்ஸ்லாம் கூட ஈஸியாக ஓட்டிடலாம். இதில் வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்லு வந்து அதிகமாக தேவை. அதேமாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சடனாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில் வந்து நம்மகிட்ட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து 2 ஆப்போசிட்டில் நடக்கும். எப்படின்னா பெரிய வண்டி, லாரி, இந்த மாதிரி பஸ் எல்லாமே வரும். அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு தேடி வர பாருங்க. அப்படிங்கிறப்போ வந்தால் மாற்றி எப்படி தரல பாருங்க, அது எப்படி வரான். நம்ம வந்து தெளிவாக இருந்துக்கணும், ஃபாஸ்ட்டாக இருந்துக்கணும், ஸ்கில்லாகவும் இருந்துக்கணும். ஏன்னா பெரிய வண்டி வரும்போது சில டேர்னிங்ஸில் அந்த ஹேர்பின் பெண்டில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வருவாங்க. எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும். போகிறது இந்த பக்கம், அதாவது லெஃப்ட்லனா அது வந்து ரைட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நடக்கும். அப்படிங்கிறப்போ சேஃப்டியாக தான் ஓட்டணும். மற்ற ஹில்ஸில் கூட ஈஸியாக ஓட்டிடலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் இதாகவே ஓட்டணும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம திம்பம் வர இதில் கொஞ்சம் திம்பம் தாண்டிட்டோம்னா கொஞ்சம் எல்லாமே ரோடு வந்து ப்ளைனாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர்பின் பென்ஸ் இந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த கீழேருந்து மேலே ஏற வரணும்னா கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் எப்பயுமே. இல்லைன்னா வந்துட்டு எல்லாம் டேஞ்சர் தான், ரொம்ப டேஞ்சர் தான். அது தெளிவாக ஓட்டணும், தெளிவாக இருக்கணும். ஓட்டணுங்கிறத தாண்டி தெளிவாக இருக்கணும். அப்போ தான் ஓட்டவும் முடியும். பட் சூப்பரான கிளைமேட்டு. இந்த திம்பம் காட்டில் ரோட்டுக்கு 2 பக்கமும் ஒரு 20 அடிக்கு 30 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த
அனிமல் ஸ்பாட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இடம்லாம் எப்பயுமே சுத்தம் பண்ணி வைப்பாங்க. இந்த தடவை இங்கேயும் காண எல்லாமே எல்லாம் செடிகளெல்லாம் வளர்ந்து ரொம்ப அடர்த்திய புதராக இருக்குது. ஏன்னு தெரில, இன்னும் அது எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. அது எதுக்காகனா ஏதாவது ரேர் அனிமல் இந்த எலிஃபெண்ட்டை நிற்கிது அப்படின்னா எல்லாம் தெரியாது, திடீர்னு அட்டாக் பண்ண வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படிங்கிறப்போ அந்த எப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கோசரம் அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இன்னும் பண்ணல, என்னன்னு தெரியல, லேட்டாகுமே இன்னும் தெரியல. இப்போ தான் மழை காலம் வந்து ஆரம்பிக்குது, இனிமேலுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களோ இனிமேல் தெரியல. எல்லாம் ரெண்டா பக்கமுமே ஃபுல்லாக எல்லாம் செடியாக அப்படியே வளர்ந்து கிடக்குது பூரா. சூப்பரான கிளைமேட் இன்னைக்கு. இது வந்து தமிழ்நாடு எல்லை வந்து முடிவு, கர்நாடகா எல்லை வந்து ஆரம்பமாகுது. போர்டே போட்டிருப்பாங்க, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ இந்த போர்டு தான் அது. கர்நாடகா எல்லை வந்து ஆரம்பம், தமிழ்நாடு எல்லை வந்து முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே இந்த மஸ்டகுடியாக இருக்கட்டும், இந்த சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட், இது வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஷோ, அங்கே பாருங்க ஒரு லோடு வண்டி சாஞ்சு கிடக்குது. என்ன என்ன வண்டின்னு தெரியலையே, அடப்பாவிங்களா கவுத்தி வச்சிருக்கானுங்கள. இருங்க நான் காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன், டிராஃபிக் ஆயிரும் இல்லைன்னா. நான் கிட்ட போய் கொஞ்சம் ஒதுக்கி காமிக்கிறேன் பாருங்க. ஆஹா, எப்படிங்க இப்படி வேணாலும் கவுத்துனா, ஏதோ லோடு தவுட என்னமோ ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு. ஆஹா, பின்னாடி வீல் பேக் வீல் பாருங்க சும்மா கழுகுச்சு. மொத்தமும் கவுந்துருச்சு. என்ன ஏற்றி வந்திருக்காங்கன்னு தெரியல. லாரிக்காரன் திட்டுவா, சீக்கிரம் போட வீடியோ அப்படி எடுத்துக்கோன்ட்டு. இன்னைக்கு நான் சோலோவாக தான் வந்திருக்கேன். யாருமே வந்துட்டு வரல, மனோஜ் இல்லை, கேஸ்வயனில் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை நான் அப்படி போகிறேன்ட்டு. மனோஜ்கிட்ட சொன்னேன், பட் அவன் வரலன்னு சொல்லிட்டான். வேலை இருக்கு, ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒரு நாள் லீவ் போட்டேன் அப்படின்ட்டான். அதனால் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச மரம் ரெண்டா பக்கம் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கே வியூ நல்லாயிருக்கும். காஞ்ச மரம் பூரா காஞ்ச மரமாக இருக்கும், நடுவில் ரோடு, அதில் வந்து இது மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே பயங்கர சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு வாரம்னாச்சும் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் வந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். லஞ்சம் வாங்குறான் பாருங்க, அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் அங்கே நிற்கிறான்ல, அந்த லாரிக்கு லஞ்சம் வாங்குறான். அந்த ஒருத்தன் அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல, இப்போ வந்து செக் போஸ்ட் போட்டிருந்தாங்களா, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டோல் மாதிரியாட்டு இருக்கு. இருந்து கர்நாடகாலேருந்து மேலே தமிழ்நாடு சைடு போகிற வண்டிங்க டோல் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வந்து எப்படி டோல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. இல்லை இந்த லோடு ஏற்றிட்டு வராங்களா லாரிங்கள் எல்லாமே, அதில் வந்து இந்த ஆர்டிஓவா யாருன்னு தெரியல. அவங்க வந்து அன்யூனிஃபார்மில் இருக்காங்க, யாருன்னு தெரியல. யூனிஃபார்மில் இருந்தால் கூட யாருன்னு சொல்லிடலாம். மேபி ஆர்டிஓவாக தான் இருக்கும், அவங்க தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பார்க்குற ஆடியோஸ் யாராக இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கணும். நான் ஆக்சுவலாக அங்கே நடந்ததை சொல்கிறேன், வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எதுக்கடா ஒருத்தர் திடீர்னு அவர் வந்து உட்காந்துருந்தார், எதுக்கடா திடீர்னு எந்திரிச்சு லாரிட்டாருன்னு பார்த்தா மறுபடியும் காசு கொடுத்துருப்பாரு. அது எவ்வளோ கொடுத்தான்னு தெரியல, 500 ரூபாயை கொடுத்தானா இல்லை 100 ரூபாயை கொடுத்தானான்னு தெரியல. வண்டி லோடு வண்டியிலலாம் அப்படி பணம் வாங்குறாங்க. எல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, நம்ம பாட்டுக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். அது ஆர்டிஓ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கும். எங்கேயுமே போட்டிருக்காங்க ஆர்டிஓ செக் போஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. வெல்கம் டு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இங்கே வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாளவாடி போகிற ரோடு. நம்ம இந்த கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டி நேராக போயிட்டே இருந்திங்கன்னா மைசூர் போயிடலாம். போர்டு வச்சுருப்பாங்க தெரியும், தாளவாடின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம தாளவாடி போகலாம். இப்போ நான் தாளவாடி தான் போயிட்டுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான், ஃபாரஸ்ட் தான். பட் ஆனால் பெருசாக அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியாது, எல்லாமே உள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மான் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். எப்பயுமே நான் அதை தான் பார்ப்பேன். வரும்போது கூட பெருசாக எங்கேயுமே நான் பார்க்கல, நான் பாட்டு அழுத்தி பிடிச்சோன்ட்டு எப்பயும் பார்க்குறதானே அப்படின்ட்டு. பட் ஒரு திம்பம்ல வந்து ஒரு ரூட் இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு, அதில் வந்து எப்பயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த உள்ளூர் வாசிகள் வந்து இருக்கக்கூடிய வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அதில் கேட்டோம், பட் முன்னாடியே வந்துட்டு அதில் நீங்கள் போகணும் அப்படின்னா ரேஞ்சர்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். இதே பிளான் பண்ணோம், பட் ஆனால்
பெருசாக கிடைக்கலன்னா நாங்கள் வந்து அதை திரும்ப அதை பேசல. இந்த மாதிரி ஒரு வேலைக்காக வராங்க பண்ணுறாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, இது மாதிரி அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ வந்துச்சு, டர்னிங் வரையா. அதான் ஃபோனை வந்து கீழே எடுத்துட்டேன். நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஓட்டினோன்னா அவ்வளோதான். ஏன்டா இந்த ஊருக்கு அரசியல்வாதி எவனாவது அமைச்சர் இந்த எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையாடா? இது ஒரு தொகுதி இருக்கா இல்லையாடா? கொடுமாடா அடே. நானும் வருஷத்துல ஒரு 2-3 தடவை வரேன், கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ரோட்ல வரேன். எப்போதாண்டா இந்த ரோட்டை போடுவீங்க? இந்த மக்கள் எப்படி அதில் போயிட்டு வராங்க? ஒருத்தவங்க கூட பெட்டிஷன் கொடுக்கல, ஒருத்தவங்க கூட வேணா இந்த மாதிரி ரோடு மோசமாக இருக்குன்னு சொல்லி எதுவும் வந்து யார்ட்டையும் பெரிய அதிகாரிகிட்ட சொல்லலை. கொடுமாடா அடே. என்னைக்கு தானே இந்த ரோட்டை போடுவீங்க? இதில் அதுவும் இல்லாமல் இதில் டூரிஸ்ட் வந்து இந்த ட்ராவலர், பைக் ட்ராவலராக இருக்கட்டும், இந்த மசனக்குடி போகிறீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்களாடா. ஏன்டா இந்த ரோட்டை இப்படி மோசமாக வச்சுருக்கீங்க? அப்பையிலேருந்தே அப்படி தாண்டா இருக்குது. மண்ணை கொட்டி விட்டு சமம் பண்ணால் கூட பரவாயில்லடா. இந்த மாதிரி குண்டும் குழியுமாக தான்டா கிடக்குது. எத்தனை நாள்டா இப்படியே ஓட்டுறது? இத்தனைக்கும் நான் வந்து வருஷத்தில் ஒரு தடவை ஒரு அதிகபட்சம் 3 தடவைன்னு வச்சுக்கலாம் இந்த சைடில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது. அவ்வளோதான். நமக்கே இப்படி வந்து பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஏன்டா தேனா வண்டி ஓட்டுறீங்களா? உங்களுக்குலாம் இப்படி தான்டா இருக்குது இந்த ஊரில். ஏன்டா ஏதாவது அரசியல்வாதி இங்கே இருக்கீங்களா இல்லையாடா? இல்லை வரப்பணத்தை வாங்கி அப்படி தின்ட்டு போயிடுறீங்களாடா? ஒவ்வொரு தொகுதிக்கும் வருஷம் 5 கோடி கொடுக்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க? என்னடே விடுமாடா டே. அப்புறம் ஏன்டா மாரிதாஸ் மாதிரி ஆள்லாம் வந்து உங்களை போட்டு கிழிக்க மாட்டான்? இப்போ வந்து நம்ம தாளவாடிக்குள்ள வந்துட்டோம். தாளவாடின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டரு, கர்நாடகா பார்டரு. இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து ஒரு எப்படி நீங்கள் தமிழும் பேசுவாங்க, கன்னடமும் பேசுவாங்க. ஆனால் ஊரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் தமிழனும் சொல்ல முடியாது, கன்னடமும் சொல்ல முடியாது. ஒரு விதமாக தான் இருப்பாங்க இவங்களுடைய. எப்படி இந்த கல்ச்சரே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். மாதிரியானா அது சொல்ல முடியாது. இவங்க வந்து தமிழர்கள், இவங்க வந்து கன்னடர்கள்னு வந்து அப்படி சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க இங்கே வந்து. ஏன்னா பார்டருங்கிறனால இவங்க இந்த மொழியும் பேசுவாங்க, அந்த மொழியும் பேசுவாங்க. அதேமாரி கன்னடத்தினுடைய கலாச்சாரமும் இதில் வந்து வந்துடும், தமிழினுடைய கலாச்சாரமும் இருக்கும், கன்னடமும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா பக்கன்றதுனால அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க அந்த இது எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் இதில். இதை பார்த்தாலே ஈஸியாக வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் இருப்பாங்க எப்பவுமே. ஆனால் ஊர் சூப்பராக இருக்குங்க. தாளவாடி எப்பயுமே விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி எடுப்பாங்க. எப்பயுமே எல்லாமே போடுவாங்க. வாழை, தென்னை, பாக்கு, அப்புறம் அது என்னது மஞ்சள், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. அது வேணால் சூப்பராக இருக்கும். இந்த ஊர் வந்து அந்த மாதிரி பார்த்தாலும் வறண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஊர் எப்பயுமே. பட் ஆனால் எல்லா விவசாயமும் பண்ணுவாங்க இங்கே. அதேமாரி இந்த மர விவசாயம். இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு ஏக்கர் ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆலமரம் இருக்குன்னு அந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன மரம் இருந்தாலே விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து நிழல் அடி அடிக்குது, அதை வந்து நிழல் பாதிச்சிரும் வெள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிடுவாங்க, சின்ன மரமாக இருந்தாலுமே. இங்கே நான் காமிக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து போய் பார்த்து அதை வீடியோ எடுத்தேன். நான் போஸ்ட் பண்ணலான்னா என்னென்னா, ஒரு பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட அதெல்லாம் நான் பிறக்காத முன்னாடி ஒரு 30-50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய ஆலமரம் ஒரு ஏக்கர் இருக்குன்னு அந்த நடு வயலில் இருக்குது. அதனுடைய விழுதெல்லாம் இறங்கி கூட அது தண்டா மரமாக வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு வந்துருச்சு. அதை கூட வெட்டாமல் அப்படியே அதில் வந்து மஞ்சள் வந்து விளைய வச்சுருப்பாங்க. அது நான் அவ்வளோதான் வந்துருச்சு அந்த இடம். நான் காமிக்கிறேன், அப்படியே நான் காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் தாண்டாங்க. அதேமாதிரி இங்கே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த ஒரு மரம் இருக்குது. அப்படியே அந்த மரம் ஓட்டையாகி ஒட்டிங்கி போய் கிடக்குதா, அங்கே தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நான் காமிக்கிறேன், கவர் பண்ணுறேன். இந்த தாளவாடியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டெவலப் ஆகாத ஏரியா. இன்னமும் வந்து எப்படி சொல்கிறதுனா, இன்னமும் ஒரு 50-60 வருடம் பின்னோக்கியே இருக்கக்கூடிய ஒரு காலம் மாதிரி இவங்க வந்து இன்னமும் இருப்பாங்க. இங்கே சொன்னால் எப்படின்னா, இங்கே விவசாயம் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு, இந்த பாக்கு இருக்குது, அதேமாரி பலா, தென்னை, வாழை, அப்புறம் வெங்காயம், இது மாதிரி எல்லாமே போடுவாங்க. என்ன சொன்னால ஒரு 100 வருடத்துக்கு மேலே ஒரு பழமையான மரம். அது இந்த மாதிரி தான் பாருங்கள், எப்படி அப்படி பெரிய ஓட்டையாக இருக்கும். நான் காட்டுற பாருங்க, இது மாதிரி காய் வச்சுருக்கு. இந்த மாதிரி என்ன மரம்னு தெரில, மாங்காய் மரமா? இவர்கிட்ட கேட்போம். ஆனால் இது என்னங்கண்ணா, மாங்காய் மரமா? மேங்கோ ட்ரீ. எத்தனை வருஷம் இருக்குது இந்த மரம்? 100 years ஓல்டாக இருக்குமா? ஓ சாமி. இது மாங்காய் சாப்பிடலாமா? எல்லாம் பொறிக்காம. இது மாங்காய் தானே? மாங்காய் தான் சாப்பிட மாட்டோம். பழுக்குமா?
இது பழுக்குமா? காய் பழுக்குமா? இல்லை சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும், சாப்பிட மாட்டாங்க. நல்லா இல்லை, நல்லா இல்லை. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் எப்படியும். இப்போ வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து தாளவாடி உள்ள பகுதியில் உள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட சத்தியமங்கலத்தில் பண்ணாரி இருக்குல்ல, அந்த ஏரியா கிடையாது. இது வந்து தாளவாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வந்து லாஸ்ட் டைம் இந்த சம்மர் டைம், இந்த 2026 சம்மரில் வந்து இந்த ரூட்டில் தான் எங்கேயோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதாச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. காட்டுத்தீ வந்து ஃபுல்லாக பரவிடுச்சு. அது போகிற வழியில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கவர் பண்ணுறேன். அதேமாதிரி திம்பமில் வந்து அது நடந்தது. திம்பம் காட்டு பகுதியில் வந்து அது நடந்தது. நான் எங்கேயுமே நிறுத்தல, அது நான் போகும்போது கவர் பண்ணுறேன். திம்பம் பகுதியிலும் இந்த வருஷம் வந்து காட்டுத்தீ வந்து ரொம்ப பெருளவில் வந்து பாதிச்சிருந்தது இந்த காட்டில். இல்லையா, ஒரு இடம், ஒரு ஆலமரம் இருக்கும், அதில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மரத்தை வெட்டாமே பண்ணுவாங்க. அது இந்த மரம் தான். அது நீ பாருங்க, மஞ்சள் போட்டிருக்காங்களா, நம்ம ஊர்ல இருந்து வெட்டிடுவாங்க விவசாயத்தை பாதிக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்க. அதை சுற்றி வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க. மரத்தை வெட்டாமல் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் அப்படி தாங்க இருக்கும், நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட இடத்துல இப்படி தான் இருக்கும். இந்த ஆலமரங்களை வந்து வெட்டவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 300 குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரு 300 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது அந்த 300 ஏக்கரை சுற்றி ஒரு 3-4 ஆலமரங்கள் இருந்துச்சு அப்படின்னா மலை மேகங்களை ஈர்த்து அந்த இடத்துல வந்து மழையை வந்து அதிகப்படியான அளவில் வந்து பொழிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா இயற்கை விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மை. அதனால தான் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வந்து காட்டு பகுதியில் இருந்தாலும் வெட்ட மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. நிறைய விவசாயம் பண்ணுறாங்கல்ல, இந்த யானைகள் வந்து என்ன பண்ணுன்னா அதை வந்து டேமேஜ் பண்ண வரும். அதை சாப்பிட்டு டேமேஜ் பண்ணி விட்டு போயிடும். அதை வந்து விரட்டுறதுக்காகவும் அந்த மரத்து மேலே வந்து அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக அந்த ஆலமரத்துலேயும் அது இருந்தது. இன்னும் போகிற வழியிலும் அப்படி தான் இருக்கும். நான் வந்து காட்டுறேன். அதுதான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மரமாவது வெட்ட மாட்டாங்க. அதில் வந்து ட்ரீ ஹவுஸ் மாதிரி செஞ்சு அதில் வந்து நைட்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி காட்டு விலங்குகள், பன்னி, மயில், யானை, பறவை, இந்த காட்டு பறவைகளும் காட்டு விலங்குகளையும் விரட்டுறதுக்காக அந்த மாதிரி வந்து அதை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆலமரம் இங்கே இருக்குது. இது சின்ன மரம் தான். நான் இன்னும் இப்போ வந்து மெயினில் இருக்கேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ டீப்பாக உள்ளே போவேன். நான் காட்டு பகுதிக்குள்ளே போவேன். அங்கெல்லாம் பாருங்கள், காட்டுக்குள்ள நிறைய மரம், ஒத்த மரங்கள் வந்து நிறையா இருக்கும். ஆனால் இந்த ஏரியா வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த ஊர் பேர் சிக்கல்லி ஊரை தாண்டியாச்சு. இப்போ வந்திருக்கோம். ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா விவசாயமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏரியா அப்படி கிடையாது. சீசனல் கிராப்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். இங்கே வந்து மல்டி சீசனலில் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா. இங்கே வந்து இந்த லாங்குவேஜும் அப்படி தான். இங்கே வந்து தமிழும் பேசுவாங்க, கன்னடமும் இருக்கும். கன்னடம் தான். இந்த மாதிரி வந்து கலந்து இருக்கிற மாதிரி தான் விவசாயமே வந்துட்டு. இங்கே வந்து மல்டி கிராப் எல்லாமே பண்ணுவாங்க. சீசனல் கிராப் தாண்டி எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. மான்குட்டி வந்து கிராஸ் ஆக போகுது. ஓடுது. பாருங்க, மான்குட்டி, ஆண்கள் வந்து அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாடு எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு மாடு 2 மாட்டையே நம்மளால கயிறு போட்டு கட்டியே மேய்ச்சி உருப்படி பண்ண முடியல. இவங்க வந்து இது கம்மி. நான் லாஸ்ட் தடவை வந்தப்போ ஒரு 2-3 தடவைக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு 100 மாடு அப்படி இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருந்து ஒரே ஒரு தான் தடி வச்சுட்டு போனார். அப்படிலாம் மேய்ச்சி பராமரிக்கிறாங்க. இந்த இவங்களோட கல்ச்சரே, இவங்களுடைய கல்ச்சருங்கிறத தாண்டி லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கிராமத்து வாழ்க்கை மாதிரியும், அதே மாதிரி எப்படின்னா அந்த ரொம்ப இன்னும் அந்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் வராமல் இந்த பின்தங்கியே இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவங்க நடந்துக்கிற விதம், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, அப்டேட் ஆகாமல் இருப்பாங்க. பழைய காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி கொஞ்சம் இந்த வீடு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கட்டி, இந்த ஓட்டு வீடு இந்த மாதிரி கொஞ்சம் மெத்த வீடு இது மாதிரிலாம் கட்டி மட்டும் கொஞ்சம் இருக்காங்க. மற்றபடிக்கு அந்த லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு.
இந்த ஊர் எல்லாமே வரவழைப்பு தாண்டி மக்கள் அப்படியே எல்லாருமே அப்படி தரும். அங்கே மாடு போகுது பாருங்கள், அங்கே குறைஞ்சது ஒரு 30 மாடு கிட்ட போகுது அங்கே முன்னாடி. அங்கே பாருங்கள் 30 மாடு இல்லை, 30க்கு மேலே இருக்க மாடு இருக்குது. எல்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு. ரோட்டே ஃபுல்லாக மறைச்சி போயிட்டுருக்கு. இது எப்போ விலகி நான் எப்போ போகிறது? இதில் எப்பயுமே எப்படி தாங்க, நான் மார்னிங் டைமில் வரப்போலாம் எப்போ வந்து இந்த ரூட்டில் வந்தாலுமே இந்த மாதிரி மாடுகள் வந்து அதிகப்படியாக வந்து போயிட்டுருக்கு. மேட்சுக்கு வந்து விரட்டிட்டு போகிறாங்க. பாருங்க 2 கருப்புனும் வெள்ளையும் வந்துட்டு அகராம ஆறு அடிக்கிற போகணாங்குது. அங்கே பாருங்கள், அது விளையாட்டை பார்த்தீங்களா? குறுக்க வந்து நின்றுக்கிட்டு விளையாட்டை பார்த்தீங்களா? அதுக்கு சேட்டை, அம்புட்டு சேட்டை தான். நகருங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த யானைகளோட நடமாட்டம் இருக்கிறதுனால அவங்களுடைய வேலிக்கு வந்து ஃபென்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் வேலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபென்சிங் வந்து போட்டிருப்பாங்க. ஷாக் அடிக்கிறவங்க நைட் டைமில் ஆன் பண்ணிடுவாங்க, மார்னிங்கில் வந்து அதை ஆஃப் பண்ணிடுவாங்களா. சைடில் பாருங்கள் இருக்குது, தெரியல யாரு? இங்கே ஒரு 20-30 உருப்படி போயிட்டுருக்கு. குறைஞ்சது இப்போ அங்கேருந்து இங்கே ஒரு 50 ரூபாய் மேலே பார்த்துருப்போங்களே. என்ன முடியாது பாருங்கள்லாம் அணைச்சிக்கிட்டு போதுங்க. வழியை விட்டால் ஓடிடுங்க. பாருங்க நகர்தான் அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று உடச்சிக்கிட்டே தான் போகுது. அதான் குறுக்கவே வருது. கோமாதா வழிவிடு அப்போ தான் குறுக்க வரங்கிற இங்கே ஒரு ஆள். எல்லாம் ஓரம் கட்டியாச்சு. நமக்கு பின்னாடி தான் அத்தனை வந்துட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே ஓடிட வேண்டியதான். இப்போது சத்தியமங்கலம் காடு ஃபாரஸ்ட் இது வந்து தாழ்வாடிக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி வந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து எங்கே இருந்தேன்னா நெய்தல்புரம்னு சொல்லி ஒரு ஏரியா, அங்கே தான் வந்திருந்தேன். இப்போ அங்கேருந்து திரும்ப வந்து நான் ரிட்டர்ன் வந்து திம்பம் ஹில்ஸ் போயிட்டு திம்பம்லேருந்து அந்த திபெட்டியன் வில்லேஜ்க்கு வந்து நான் வந்து போக போகிறேன். அதுக்கான நெக்ஸ்ட்டு இதுதான் அது. ஃபாரஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னும் மழை பெஞ்சு இன்னும் அடர்த்தி ஆச்சுன்னா, டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆச்சுன்னா பார்க்கறதுன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த ஆலமரம் தான் நான் போகும்போது சொன்னேன்ல, ஒரு மஞ்சக்காட்டுக்குள்ளே வந்து இருக்கணும். இது மாதிரி எவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இந்த மரம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்காது. இந்த மரம் தான் அது. இந்த பழம் கொடுங்க, சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொடுங்க. வீட்டுக்கு போனால் அறுக்கிற மாதிரி கொடுங்க. ஓகே. தாளவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காட்டு பகுதியில் விளையக்கூடிய பழம், இந்த மாங்காய் இதெல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த தேன் இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். எத்தனை கிலோங்க வருது? 8 கிலோவா? சரி போட்டுருங்க. ஹில்ஸில் லாரி எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டம். இவர் வந்து அங்கே ஒரு நின்று திரும்ப ரிவேஸ் போய் திரும்ப ரிவேஸ் வரும். இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா லாரியில் திருப்புறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லை 10 வீல் வேறு. மங்கலத்தில் இந்த பெண்டு வந்து ரொம்பவும் டேஞ்சரான பெண்டு. அந்த கார் பாருங்க கிருக்கேன். நான் நின்றுருக்கேன், எனக்குலாம் நிற்காம ஒரு பெரிய டேஷு. இவருக்கு தனியாக ரோடை வந்து ஆயத்தில் போட்டுட்ருக்கான். அப்படி பறந்துட்டு போனால் இப்போ வந்து பஸ் வந்துச்சு, இப்போ ரிவர்ஸ் போயிட்டு இருக்கான். என் கூட நின்றுருந்தேன்னா அப்படி என் கூட வந்துருந்துருக்கலாமா? இது எப்பயுமே வந்து இது ஒரு டேஞ்சரான பெண்டு. இது இங்கே பாருங்கள், அதான் அந்த இடத்துல பாருங்கள், அந்த பெண்டும் அப்படி தான், இந்த பெண்டும் அப்படி தான். இதான் அங்கே லாரி வளைஞ்சிட்டு இருக்குல்ல கீழே, இந்த அங்கே லாரி வராம பாரு. வந்தப்போ இவன் போகணும், இல்லை ஒன்று இவன் கீழே போனால் மேலே ஏற முடியும். ரொம்பவும் டேஞ்சரு. அதனால லாரிலாம் வந்துச்சுன்னா ரொம்பவும் டேஞ்சர். அங்கே பாருங்கள் ரொம்பவும் டேஞ்சரான பாருங்க. ரிவேஸ் வராரா? இப்போ ரிவேஸ் வந்து திரும்பவும் தான் இது பண்ணி போகணும். இந்த பெண்டில் ரொம்ப டேஞ்சரு. பொறுமையாக வரணும், பொறுமையாக போகணும். இந்த லாரிலாம் எப்பயுமே இப்படி தான் பாருங்க. ரிவேஸ் வந்து போகணும். இப்போ அந்த லாரி இருந்துச்சுன்னா இந்த லாரி வராது. இப்போ பாருங்க, இப்போ அந்த லாரி ஏறிச்சுன்னா எத்தனை பேர் ரிவேஸ் எடுத்து ஏறுவாருன்னு பாருங்க. திருப்ப முடியாது. வராரு இல்லை, திருப்ப முடியாது. இல்லை திருப்பிட்டாரு. ரொம்ப டேஞ்சராக இருக்கும். பார்த்து தான் ஓட்டணும். ரொம்பவும் சேஃபாக ஓட்டணும் ஹில்ஸில். அதுவும் மற்ற ஹில்ஸ்லாம் ஓகே, மற்ற ஹில்ஸ்லாம் பெருசாக இதே இருக்காது.